நிகழ்ச்சியின் தலைவரும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியருமாகிய என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜெய்சங்கர் அவர்களே, நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர், என்னுடைய மாணவர் மருத்துவர் அவர்களே, பாலமுருகன், இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற உங்களால் மரியாதை செலுத்தப்பட்டு அன்பு செலுத்தப்பட்டு ஆசிரியர்கள் பெற்றோர்களை எப்படி மாதா பிதா குரு மூன்றாவது இடம் அப்பா அம்மாவை மறவாமல் இருக்கின்ற அந்த நிலையில் ஆசிரியர்களையும் மறக்கக்கூடாது என்று என்றோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு தெரிந்ததை சொல்லி உங்களுக்கு அறிவு ஊட்டினோமோ உணர்வு ஊட்டினோமோ தெரியாது, ஏதோ எங்கள் கடமை செய்தோம். அதை நன்றாக பின்பற்றி இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிறப்பாக இந்த பொங்கல் நாளில் அன்பான நபர்கள் சொன்னார்கள், இந்த பொங்கலில் கூட்டியிருப்பதுதான் குறை என்று எனக்கு உள்ளபடியே கூட்டியிருப்பதுதான் நிறை. ஏனென்றால் இது தமிழர் திருநாள். சரியாக தேர்வு செய்ய எப்படி யோசித்து செய்தீர்களோ அல்லது தற்செயலாக முடிவெடுத்தீர்களோ தெரியவில்லை. யோசித்து செய்திருந்தால் ரொம்ப நன்றி. ஏனென்றால் இது தை முதல் நாள், தமிழர் திருநாள், திராவிடர் திருநாள். பாரதிதாசன் அழகா சொல்லுவார், நித்திரையில் உள்ள தமிழா சித்திரை அல்ல உன் புத்தாண்டு. இப்படி நித்திரையில் உள்ள தமிழா சித்திரை அல்ல உன் புத்தாண்டு, தை முதல் நாளே தமிழர் புத்தாண்டு. இதை நான் வகுப்பிலையும் சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கும் சொல்லியிருக்கிறேன். இத முதல்ல உங்களுக்கு உங்களை கட்டி தழுவி பாராட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நீங்கள் படிப்பில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறீர்கள், என்னென்ன பதவியில் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு முழுக்க தெரியும். அவர் யாரும் சொன்னார், வயது 40 எல்லாமே 40க்கு ஏழாம் சரியான துடிப்பான பருவத்தில் இருக்கின்ற வயது. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு மேல் நிச்சயமாக உங்களால் வாழக்கூடிய வயது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இந்த முடிவை இன்று கொண்டாடுவதற்கு எடுத்த முடிவை நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது எதிரே இருப்பவர்கள் எங்களிடம் படித்த பழைய மாணவர்கள். எனக்கு அதில் ஒரு சிறப்பு, இந்த பள்ளியின் பழைய மாணவன் நான். எப்போன்னா 1959 இங்கே நான் 6ஆம் வகுப்பு படித்தேன். அதுல இன்னொரு பெருமை என்னன்னா, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற பாலமுருகனின் தந்தை தவமணி என்னுடைய வகுப்பு தோழர். அதே மாதிரி இங்க இருக்கின்ற ஆசிரியர்கள் 5 பேர் என்னுடைய மாணவர்கள். ஆக இந்த பள்ளியின் பழைய மாணவன், உங்களுக்கெல்லாம் ஆசிரியன், இங்கே இருப்பவர்கள் சிலருக்கு நான் ஆசிரியன். ஏனென்றால் இந்த பள்ளியில் நான் 1972 ஜூன் 19ஆம் தேதி பணியில் சேர்ந்தேன். 2007 மே 31 ஓய்வு பெற்றேன். கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள். இடையில் 3 ஆண்டு மாப்புடையூர் பள்ளிக்கு பணிமாறுதலுக்கு சென்றேன். மீதி 34 ஆண்டுகள் இதே பள்ளி. எந்த தொந்தரவும் இல்லை. யாரும் என் மேல ரிப்போர்ட் வந்தது. விசா பீரியட்ல என் வேலை போச்சுன்னு TS கருப்பன் என்ன விரட்டினார். அது விசா நெருக்கடிதான் இந்திரா காந்தி கொண்டு வந்தது. அன்றைக்கு நான் பொது மேடையில் பேசினேன் என்பதற்காக எனக்கு காவல்துறை கடலூர் மாவட்டத்தில் இருந்து சம்மன் வந்து
திட்டக்குடி காவல் நிலைய அதிகாரிகள் டிஎஸ் கருப்பனிடம் சொல்லி உடனே என்னை அழைத்து, உனக்கு இது தேவையா, போ என்னோட உன் வேலை விசா என்று சொல்லி நான் துணிந்து அந்த இக்பால் என்ற மாவட்ட காவல்துறை அதிகாரி அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து அவர் என்னை அழைத்து, நீ ஆசிரியர் தானே? என் மாமன் ஆசிரியராக இருக்கும் பொழுது அரசியல் மேடையில் பேசலாமா? இல்லை, அரசியல் மேடையில் நான் பேசவே இல்லைங்கள், உங்களிடம் கொடுத்திருப்பது தவறான குற்றச்சாட்டுன்னு சொன்ன. எப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன், நான் ஆசிரியர், பகுத்தறிவாளர் கழகம் என்ற ஒரு அமைப்பு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பகுத்தறிவு பிரச்சாரம் செய்கின்ற அமைப்பு ஒன்று. அதில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் யார் வேண்டுமானாலும் உறுப்பினராக இருக்கலாம். ஐயா, நீங்களும் அதில் உறுப்பினராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த அமைப்பில் இருந்து கொண்டு நான் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்தேன். அதை அவர்கள் திசை திருப்பி சொன்னார்கள் என்று சொன்ன உடனே அந்த இக்பால் யார் தெரியுங்களா? ராஜீவ் காந்தி குண்டு வெடிப்பில் அவரும் இறந்து போன ஒரு அதிகாரி. அவர் இறந்த அன்று 1991 மே 21 அவருக்காக நான் அழுதேன். அவர் என்ன என்று சொன்னாரா, நீங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர். ஆமாங்க, விவசாயி, எங்க அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாது. சரி, நான் யார் தெரியுமா சொன்னாருங்க, நான் ஒரு துணுக்கன். இந்த காமராஜரும் பெரியாரும் போன்ற நம்முடைய சமூக தலைவர்கள் 1920 இருந்து நீதி கட்சியை தொடங்கி நடத்திய அந்த மாபெரும் உத்தமர்கள் இல்லை என்றால் நான் இந்த காக்கி சட்டையோடு இந்த இருக்கையில் இருக்க முடியாது, நீங்கள் ஆசிரியராக இருக்க முடியாது. நான் இந்த இருக்கையில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களை நான் பாதுகாக்கிறேன். இந்த மிசா தனியன் முடிகின்ற வரை எந்த விதத்திலும் எந்த வேலைக்கும் செல்லாதீர்கள் என்று என் மீது அளிக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு பத்திரிகையை கிழித்து எரிந்துவிட்டு நீங்கள் போகலாம் என்று திட்டக்குடி என்னோடு வந்த காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு அவர் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு போய் அதை நான் விசாரித்து முடித்து விட்டேன். அவருக்கு இருந்து தொடர்பு இல்லை, அவருக்கு இனி எந்த தொடர்பும் தொந்தரவும் செய்யக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார்கள். இப்படியெல்லாம் பலரை சந்தித்து கிட்டத்தட்ட 39 ஆண்டு 10 மாதம் பணிபுரிந்த நான் என்னுடைய நோக்கம் எல்லாம் கடைசி சொல்லி முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும், உடல் நலம் பெற்று வாழ வேண்டும், செல்வம் பெற்று வாழ வேண்டும், வாழ்க்கையில் எல்லா துறையிலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். அதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். அதை விட ஒன்று சொல்லுகிறேன், எவ்வளவு நாள் வாழ்வோம் என்பது வெளியல்ல, இந்த வாழ்ந்த நாளை எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் உண்மை சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்களும் உங்கள் பின்னாடி வருகின்ற உங்கள் குழந்தைகளும் சந்ததியினரும் 2 உணர்வில் நிச்சயமாக பெற வேண்டும். மொழியால் தமிழன் என்பதை மறந்து விடாதீர்கள். இனத்தால் திராவிடன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இந்த மொழி உணர்வும் இன உணர்வும் இருந்தால்தான் தலை நிமிர்ந்து நாம் வாழ்கிறோமோ இல்லையோ எதிர்கால சந்ததிகள் வாழும். இன்றைய அரசியல் சூழல், சமூக சூழல் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், உணருங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது கடைசியா ஒண்ணே சொல்றேன். சில பேர் கோயிலுக்கு போறீங்க ஏன் அப்படின்னா, மசூதிக்கு போறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டா, சர்ச்சுக்கு போறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டா, மன அமைதி தேடி போறது. அங்க போனா சண்முகம் சார் அடிக்கடி போன அமைதி கிடையாது. அது அனுபவ ரீதியா அவங்க இருக்கலாம். ஆனா ஒரு அறிஞன் சொல்றான், நீ மசூதிக்கோ கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ போனால் பெறுகின்ற அமைதியை கூட ஒரு இடத்துக்கு போனால் நிச்சயம் அவனை கிடைக்கும். அது ஏதாவது தெரியுமா? என்ன தெரியுமா? இடம் இல்லை, உன்னோடு கலந்து பழகிய நல்ல நண்பர்களை சந்தித்தால் இன்னும் கிடைக்காத அமைதி ஒன்று கிடைக்கும். இதுதான் உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை, மறுக்க முடியாது. எனவே இன்னைக்கு நீங்க இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துகிறீங்களே, எனக்கு 75
தெம்பு ஏது. இதெல்லாம் வகுப்பறையில் பார்த்த முகங்கள். சின்ன மீசை முளைக்காத பிள்ளைகளாக பார்த்த நீங்கள் அடித்திருப்போம், திட்டியிருப்போம், துரத்தி இருப்போம், வெளியே நிற்க வைத்திருப்போம், கண்டித்திருப்போம் எல்லாம் உண்டு. அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்து எங்களை நீங்கள் சந்திப்பதை விட இந்த பிஞ்சு முகத்தில் பார்த்த இந்த அழகிய முகங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது வள்ளுவன் சொன்னாலே ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டார். அந்த வகையில் இன்னைக்கு நீங்க அறிமுகம் இறுதியில் இருக்காப்பா, அப்பதான் பேர் முக்கியம் இல்லை, எந்த நிலையில் இன்னைக்கு இருக்கிறீங்க அப்படின்னு நாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா பெருமைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கோம். அந்த அறிமுகத்தை வந்து தெளிவா சொல்லுங்க ஒவ்வொரு மாணவன் நீங்க, அப்பதான் எங்க மனசுல ஆழ புரியும். அந்த வகையில் இந்த நிகழ்வை நீங்கள் ஏற்பாடு செய்து எங்களுடைய சிறப்பித்தமைக்கு அனைத்து ஆசிரியர்களின் சார்பாக, இந்த பள்ளியின் சார்பாக, உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியினை மகிழ்வினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே செய்தி, இன்னொன்று, இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் பலர் எல்லா துறையிலும் இருக்கிறார்கள். நீதித்துறையில் இருக்கிறார்கள், காவல்துறையில் இருக்கிறார்கள், தொடர்பு துறையில் இருக்கிறார்கள், மருத்துவத்துறையில் இருக்கிறார்கள், போக்குவரத்து துறையில் இருக்கிறார்கள், எல்லா துறையிலும் இருக்கிறார்கள். பெயரே சொல்ல முடியும். அதே போல வெளிநாடுகள்னா இந்த யூரோப்பிய நாடுகள், துபாய், அது மாதிரி சொல்லுங்கன்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜெர்மன், பிரான்ஸ், இது போன்ற நாடுகளில் இந்த பள்ளி மண்ணை மிதித்த மாணவர்கள் உங்களுக்கு தெரியுமா? நான் அதை அமெரிக்காவை நேரா சந்திச்சேன். இங்க இருக்கிற ஒரு பழமொழி நாம சொல்லுவோம், நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார். இந்த தமிழ் மண்ணில் உதாசீனப்படுத்தப்பட்ட உரிமைகள் அனைத்தையும் அங்கே இருக்கின்ற அந்த மாணவர்கள் பெரிய லட்சமா சம்பளம் வாங்குறான். அந்த இடத்தில் இருந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழகத்தில் இருக்கின்ற உரிமை போல், சுதந்திரம் போல், தலை நிமிர்வு போல் இங்கு எத்தனை லட்சம் வாங்கினாலும் எங்களால் வாழ முடியவில்லை என்று நீங்க 10 ஆண்டு, அதாவது 30 ஆண்டு, 90, 98 கிட்டத்தட்ட 30 ஆண்டு கடந்த மாட்டோம். அங்க அவன் என்ன பண்றான், ஒரு நாள் சந்திச்சிருக்கிறீங்க. சென்ற ஆண்டு ஒரு மாணவர்கள் சந்திச்சு அங்க நடத்தினாங்க விழா. அங்கே தமிழ் மாணவர்கள் என்ன பண்றாங்க, இதே பொங்கல் நாளில் அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் மாணவர்கள் 32 மாநிலத்தில் எங்கெங்கோ இருக்கிறான். அவன் பூரா ஒரு இடத்துல கூடுறான். இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல சான் பிரான்சிஸ்கோவில் இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கு. காலையில் இந்த செய்தியை கேட்டுதான் வரேன். அந்த மாணவர்கள் அங்கே சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை மிக எழுச்சியோடு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். எனவே எங்கோ இருப்பவர்களுக்கு இருக்கின்ற உணர்வு இங்கு இருப்பவர்களுக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். இந்த உணர்வும் எழுச்சியும் உங்களுக்கு தொடர வேண்டும் என்று பணிவன்போடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா இடைவெளிக்கு மன்னிக்கவும். நமது சிறப்பு விருந்தினர் காவல்துறை அதிகாரிகள் வருகை தந்துள்ளார். மாணவர்கள் அவர்களுடைய எப்படியாவது வரவேற்குமாறு. அடுத்து யூனிவர்சிட்டி அடிப்படை முதல்வர் அவர்கள் 7.5% இடஒதுக்கீடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் ஒதுக்கினார்கள். அந்த அவ்வாறு ஒதுக்கப்பட்ட இடத்தில் எங்களூர் மாணவி, குடிசையில் வாழ்கின்ற மாணவி, ஒரு சென்ட் நிலமில்லாத குடும்பம், 484 மார்க் எடுத்து அது என்ட்ரன்ஸ் தேர்வில் மதிப்பெண் பெற்று அந்த ஒதுக்கீட்டில் MBBS சீட் அவர்களுக்கு
அவங்க பேர் கணிதா, விருதாசலம் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல முதன்மை நடத்துறாங்க. இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம ஊர் பொண்ணுங்களுக்காக மட்டும் பார்க்க கூடாது. ஒரு குடிசையில் இருந்த ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு இந்த சீட்டை பெற்றிருக்கேன், நம்மாலான உதவி செய்ய வேண்டும் என்கிற நிலையில் மனைவியோடு கலந்து பேசி 5000 ரூபாயை அந்த குடும்பத்திற்கு நான் சென்று கொடுத்த பொழுது அது என்னை மாமா என்று அழைத்து மனமுடைய கண்ணீர் விட்டது. அப்பொழுது ஒரு உறுதிமொழி தந்தேன். என்ன உறுதிமொழி தெரியுமா? நான் கொடுத்தது சொற்ப 5000 ரூபாய் தான், உனக்கு 50000 ரூபாய் நான் வசூல் செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஜெயஞ்சோதியிடம் எனது நண்பர் பிரியாணம் என்பவரையும் அழைத்துக் கொண்டு சென்று அந்த பெண்ணையும் அழைத்துக் கொண்டு சென்று விவரமாக சொல்லி 15000 ரூபாய் வசூல் செய்து கொடுத்தேன். சோமசுந்தரம் வக்கீலாவுடைய பையன், பேரை சரியா நினைவில் மணிகண்டராஜன் நினைக்கிறேன், அவரிடம் 5000 பெற்று அந்த கணிதா என்ற பெண்ணுக்கு அதை நான் தந்தேன். புத்தம் புதிய தகவல்களை பெற பிஎம் மினி சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்க, பக்கத்தால் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.